இங்க பாருங்கம்மா, நல்லா கேட்டுக்கங்க. அந்த எலும்புக்கூட அரசனை நாற்காலிய உடைக்கணும்னா முதல்ல அந்த எலும்புக்கூட அரசனை நாற்காலிய விட்டு எந்திரிக்க வைக்கணும். எலும்புக்கூட அரசன் நாற்காலிய விட்டு எந்திரிச்சாதான் அந்த ஆயுதத்தை வச்சு அவன் அமர்ந்திருக்கிற நாற்காலிய உடைக்க முடியும். இந்த நல்லி எலும்பு வாய தூங்குறப்ப கூட சேர்ல மல்லாக்க படுத்து தூங்குறானே, இவனை என்னடி சேர்ல இருந்து எந்திரிக்க வைக்கிறது? இப்போ என்ன செய்யறது? ஒருவேளை இப்படி செஞ்சு பாப்போமா? ஐயா எலும்பு கூட அரசே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா? நம்ம தென்னந்தோப்புல இருக்கிற தென்னை மரத்துல ஒரே தேங்காயா காய்க்குதா? நீங்க செத்த சேர்ல இருந்து எலும்பி அந்த தென்னந்தோப்புக்கு போய் பார்த்துட்டு வாரியலா? முட்டாளே, தென்னை மரத்துல தேங்காய் காய்க்காம தக்காளி பழம் ஆப்பிள் பழமா காய்க்கும். ஆஹா, இந்த திட்டம் வேலை செய்யாது. ஒருவேளை இந்த மாதிரி செஞ்சா? அரசே, எலும்பு கூட அரசே, இங்க பாருங்க ஒரு முக்கியமான விஷயம். இதோ இந்த டிவில வர செய்தியை செத்த பாருங்களா. பைல்ஸ் இல்ல மலசிக்கல் அப்படின்னு சொன்னாலே 45 நிமிஷம் மேல ஒரே இடத்துல உட்காராத மாதிரி பாத்துக்கங்க. 45 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு 10 நிமிஷம் நடங்க. பாத்தீங்களா அரசே, ஒரே இடத்துலயே உட்கார்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பைல்ஸ் வந்துருமா? சேர்ல இருந்து எழும்பி செத்த தென்னந்தோப்புல ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. வாக்கிங் தானே, போனா போச்சு. அட பேதியில போவா. இந்த திட்டமும் வேலை செய்யாது. அப்போ அந்த எலும்பு கூட அரசனை சேர்ல இருந்து என்னடிதான் எந்திரிக்க வைக்கிறது? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? அதுல்கே மேனே ஆயாசனம் ஆயாசனம் ஆயாசனம். எவளை இந்த நடு ராத்திரியில காட்டு கொடூரமா பாட்டு பாடுறது? டிஜிகா மேனே டிஜிகாசனம். எவள அது? நெல்லுங்களே, இந்த வார கயித்துல கட்டுதான் கைத்தாசனம் கைத்தாசனம் கைத்தாசனம். அடச்சை, இவ்வளவுதானா? இந்த திருட்டு பயலுவளுக்கு இந்நேரத்துல பாட்டு வேற கேக்குதோ? ஒரு நிமிஷம், ஒரு திருடனுக்கு தான் இன்னொரு திருடனை பத்தி நல்லா தெரியும். அப்போ புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. இல்லை. யாய் நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏய் பவுடர் மணியம்மா, அதான் எங்க பாச கட்டி போட்டுட்டீங்கல்ல, சமாதானத்துக்கு ஒரு பாட்டு கூட பாட எங்களுக்கு உரிமை இல்லையா? ஆமா ஆமா, ஆவினா என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்குது? நாங்கெல்லாம் ஒரு பாட்டு கூட பாடக்கூடாதா? ஏலா கட்டப்பா, நான் சொல்றத கேளுல, நான் முதல்ல ஆவியே கிடையாது. என்ன? ஆமால, நான் ஆவியே இல்ல. நான் தாமல பத்திரக்காளி. பஸ் துண்டுனாண்டி பஸ். என்ன விடுங்கள, நாங்க எல்லாரும் எலும்பு கூட அரசு அமர்ந்திருக்கிற நாற்காலிய உடைக்கிற ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதைக்கு நாம அவன் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிய உடைக்கணும். ஆனா அந்த நாற்காலிய உடைக்கணும்னா அவன் முதல்ல சேரை விட்டு எந்திரிக்கணுமா? நீங்க தான் பெரிய திருட்டு பயலுவளாச்சே. அந்த எலும்பு கூட அரசனை சேர்ல இருந்து எப்படி எந்திரிக்க வைக்கன்னு ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்களே. இதோ பாரு, உலகத்துல இருக்கிற எல்லா நல்லவங்களும் இந்த கெட்ட பையனான கடத்தல் கட்டப்பா கிட்ட யோசனை கேட்கிறீங்களா?
சை, உங்களையெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு யோசனை கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும். நானே அந்த எலும்பு கூட அரசனை அழிச்சிடுறேன். அப்படியும் கால் வலிக்குதுன்னு செத்த நேரம் சேர விட்டு எந்திரிப்பான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அவன் நாற்காலிய உடைச்சிடுறேன். யாயா இட்டுண்டு நாண்டி, நில்லு நில்லு. என்ன சொன்னா? கால் வலிச்சா எந்திரிப்பானா? எல டக்ளஸ் கிரைண்டரு கேட்டியலாடே, கால் வலிச்சதுன்னா அதை எலும்பு கூட அரசை எந்திரிச்சிருவானா? ஏய் டுண்டு நாண்டி, எங்களுக்கு அந்த எலும்பு கூட அரசனை பத்தி நல்லா தெரியும். அவளா 4 மாசமா சம்மனம்னு சம்மனங்கால் போட்டு உட்கார்ந்து இருக்க போதே எந்திரிக்கலையா? இப்போ சோபா குஷன் மாதிரி சேர செஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான். அவனா எந்திரிக்க போறான்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்போ அந்த எலும்பு கூட அரசனை சேர்ல இருந்து என்னடி எந்திரிக்க வைக்க? ஏய் டுண்டு நாட்டி, ஒரு திருடனாலதான் இன்னொரு திருடனோட மூளை என்னடி யோசிக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த எலும்பு கூட அரசனை சேர்ல இருந்து எந்திரிக்க வைக்கிறோம். ஆனா அதுக்காக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அட என்ன கட்டப்பா தம்பி, இப்படி பொசுக்குன்னு கேட்டு புட்டிய? இந்த உலகத்தையே காப்பாத்தின பெருமை உங்களை தானே போய் சேரும். யாய் டுண்டு நாட்டி, பெருமை சேரும் 4 எருமை சேரும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எங்களுக்கு காசு 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 எம்புட்டு கிடைக்கும். அதுக்கு காசு காசு அது நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு காசு கிடைக்கும் தம்பி. நாங்க எங்க வீட்டுல இருக்கிற எல்லா காசையும் உங்ககிட்டயே தாரோம் தம்பி. யாய் டுண்டு நாட்டி, நீயே வீடே இல்லாம நடு ரோட்ல இருக்கிறா, நீ வீட்டுல இருக்கிற காசை தூக்கி கொடுக்க போறியா? ஒருத்தன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல போய் பேசக்கூடாது டுண்டு நாட்டி. கைத்துல கட்டி போட்டாலும் காசு காசுனே கத்துறானுவளே, இவனுங்களை என்னடி சமாளிக்கிறது? மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்கை மரத்துல ஏறிச்சான், கட்டெரும்பு கடிச்சுச்சான், காலுன்னு கத்துச்சான். அட இவனுவளா? யாய் டுண்டு நாண்டி, அங்க வானத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கிறா? என்ன டுண்டு நாண்டி, எங்களை ஏமாத்த பிளான் போடுறியா? ஐயா கட்டப்பா தம்பி, எங்க வீட்டுல வேணா காசு இல்லாம இருக்கலாம், ஆனா நிறைய காசு வச்சிருக்கிற 2 பேரை எனக்கு தெரியும். என்னது நிறைய காசு வச்சிருக்கிறவையில தெரியுமா? யாரு? அம்பானியா? யாய் டுண்டு நாண்டி, என் ரேஞ்சுக்கெல்லாம் போய் அம்பானி வீட்டுல எல்லாம் திருட முடியாது. ஐயா கட்டப்பா தம்பி, அம்பானி வீடு இல்லையா, நாங்க கண்ணாடி போறதுக்கு போனோம்ல, அங்க நிறைய ஏகப்பட்ட தங்க காசுக கிடைச்சது. அந்த கிணத்து கடையில இருந்த எல்லா தங்க காசுகளையும் 2 மொட்டை பயலுவ தூக்கிட்டு போயிட்டானுவ. அந்த மொட்டைக கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுட்டியன்னு நினைச்சுக்கங்க. பிறகு நீங்க தான் தம்பி அடுத்த அம்பானி. என்னது அடுத்த அம்பானியா? இது அம்பானி பரம்பரை, அச்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா. அம்பானி பரம்பரை, அம்பானி பரம்பரை, அம்பானி பரம்பரை. டோய் டோய் டோய். பாஸ் பாஸ் போதும் பாஸ், கனவு காங்காதிய. போன வாட்டியே கனவு கண்டுதான் இப்படி கைத்துல கட்டி வச்சிருக்கானுவ. வெட்டியா கனவு காங்கறத விட்டுட்டு பிளான் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க பாஸ். ஏய் டக்ளஸ், இந்த கடத்தல் கட்டப்பா கிட்டயே பிளான பத்தி பேசுறியா? நாளைக்கு இந்த கடத்தல் கட்டப்பாவோட பிளான்னா என்னன்னு பாப்பீங்கடா. வணக்கம் எலும்பு கொடுச்சார், எப்படி இருக்கிய? முட்டாள்களே, உங்களை யாருடா உள்ள விட்டது? கோச்சிக்காதீங்க அரசே, நாங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். என்னது கிஃப்டா? ஆமா அரசே ஆமா. யாலா டக்ளஸ், அந்த கிஃப்ட எடுட. இந்த கடத்தல் கட்டப்பா பெரிய புத்திசாலியா இருப்பான்னு பார்த்தா போயும் சின்ன பிள்ளைங்க விளையாடுற ராட்டு குதிரைய தூக்கிட்டு வந்திருக்கான். என்ன அரசே பாக்குறிய? இதோ இந்த ராட்டு குதிரையில இப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இப்படி ஜாலியா விளையாடலாம். Twinkle, twinkle, little star. என்ன அரசே யோசனை செஞ்சிட்டு இருக்கிறிய? நீங்களும் சேர்ல இருந்து எழுப்பி வந்து இந்த குதிரையில உட்காந்து நீங்களும் ஜாலியா விளையாடுங்க. ஜாலியாவா?
ஆமா ஆமா கமான். பாஸ் பாஸ் என்ன பாஸ் ஆச்சு? இந்த நல்லி எலும்பு வாயை என்ன நம்பி உட்காருவான்னு பார்த்தா என்ன தோசை திருப்புற மாதிரி திருப்பி திருப்பி போட்டதுல தலையே சுத்திருச்சுடே. ஏல டக்ளஸ், பிளான் ஏ ஒர்க் ஆகல, பிளான் பி ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ் பாஸ். ஐயா எலும்பு கூட ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஆமா எலும்பு கூட சார், எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டோம். எலும்பு கூட அரசனை எந்திரிக்க வைக்கிறேன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிட்டு கிடக்குறானுவ. ஐயா அடங்கொய்யா. ஏல டக்ளஸ் ரெடியா? எஸ் பாஸ். நான் 1 2 3ன்னு சொன்னதும் 2 பேரும் சேர்ந்து இந்த எலும்பு கூட சேர்ல இருந்து தூக்கி போட்டுருவோம் என்ன? ஓகே பாஸ். ஏய் என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? ஐயா எலும்பு கூட ஐயா, இப்படி எலும்பா வத்தி போயிட்டீங்களே ஐயா. ஆமாய்யா, இடுப்புல அருணா கயிறு மாட்டலான்னு பார்த்தா இடுப்பையே காணமே ஐயா. எல்லா டக்ளஸ் ரெடி 1 2. பாஸ் இது எலும்பா இல்ல டிஎம்டி இரும்பா பாஸ்? இம்புட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமாடே, அவனை சேர்ல இருந்து தூக்கி போட்டலான்னு பார்த்தா அவனை அசைக்க கூட முடியல. அடே அப்பற சட்டிகளா, என்னங்கடா பண்றீங்க? பாஸ் இப்போ என்னதான் பாஸ் செய்யறது? நாம போட்ட எல்லா பிளானும் சொதப்பிருச்சுடே. பாஸ் அப்ப அந்த எலும்பு கூட அரசரை சேர்ல இருந்து எந்திரிக்க வைக்கவே முடியாதா பாஸ்? முடியும்ல, முடியும். இந்த எலும்பு கூட அரசனை சேர்ல இருந்து ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் எந்திரிக்க வைக்க முடியும். யாரு பாஸ் அது? த கிரேட் அனபெல்லா. அனபெல்லா அனபெல்லா. பாஸ் அப்ப அனபெல்லாவை போய் கூட்டு வர போறீங்களா பாஸ்? சேச்சே, ஒரிஜினல் அனபெல்லா இல்லடே, 5 ரூபா அனபெல்லாவை கூட்டு வர போறேன். 5 ரூபா அனபெல்லாவா? யாரு பாஸ் அது? யாரு பாஸ் அது?